3 வயசு குழந்தை ஆபாசமா ட்ரெஸ் போடலையே அப்புறம் ரேப் பண்ணாங்க, 80 வயசு அம்மா ஆபாசமா ட்ரெஸ் போடலையே அப்புறம் ரேப் பண்ணாங்க. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. இதுக்கப்புறமும் ட்ரெஸ் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? எல்லா ரேப்புக்கும் பின்னாடி காரணம் ட்ரெஸ் இல்லை. ரேப்புக்கு காரணம் அதிகமான காமம் உள்ள எண்ணங்களும் கிடையாது. எல்லா ரேப்புக்கும் பின்னாடியும் அது காரணம் இல்லை. இது ஒரு இமோஷனலி டிஸ்ரெகுலேட்டட் ஆன ஒரு ஆண் பண்ற விஷயம். பவுண்டரிஸ்னா என்னன்னு தெரியாத ஆண்கள் பண்ற விஷயம். நோ இல்லைன்னா என்னன்னு புரியாத மைண்ட்ஸ் பண்ற விஷயம். சின்ன வயசுல இருந்தே டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், ரெஸ்பெக்ட், எம்பத்தி, அப்புறம் கன்சென்ட் அப்படின்ற விஷயங்களை சொல்லி 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 வளர்க்காத பேரண்ட்ஸ்ல இருந்து வர பசங்க பண்ற விஷயம். அதனால தான் என்னுடைய செஷன்ஸ்ல டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம், அண்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி நுண்ணறிவு, இந்த 2 விஷயத்துக்கும் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுப்பேன். அண்ட் ரேப்புக்கு காரணம் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்றேன். நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். என்னன்னா, ஸ்டில் ட்ரெஸ் சேஃப்லி அண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் அவாய்ட் அன்சேஃப் பிளேசஸ் அட் அன்சேஃப் டைம்ஸ். ஏன்னா விக்டிமை பிளேம் பண்றதுக்காக இல்லை. டேஞ்சரஸ் பீப்புள் இருக்கிறாங்கம்மா, பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களை ரிஸ்க் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான். இன்னைக்கு அந்த மாதிரிப்பட்ட எண்ணம் உள்ள பசங்க, ஆண்கள் ஆட விடுறதில்ல, மாட விடுறதில்ல, நாயின் பார்க்கறது இல்லை, 3 வயசு பொண்ணை பார்க்கறது இல்லை, 80 வயசு அம்மாவை பார்க்கறது இல்லை. உங்களை விட்டு வைக்க மாட்டாங்கம்மா, பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்றது தான். கேர்ள்ஸை பாதுகாப்பா வளங்கன்னு சொல்ற அதே நான் பசங்களையும் நல்லா வளர்க்க ஃபோக்கஸ் பண்ணணும். கேர்ள்ஸ் பாதுகாப்பு மாதிரி பசங்களுடைய வளர்ப்புக்கும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரிப்பட்ட சேஃப் என்வாயர்மெண்ட் நமக்கு வரும். அண்ட் தட்ஸ் த ஒன்லி லாங் டர்ம் சொல்யூஷன் ஐ சே.